அப்பனா இப்படி தாங்க இருக்கணும். செம்ம காமெடி தாங்க இன்றைக்கி பாண்டியன் பேசுனதெல்லாம். அதை விட கதிர் பேசுகிறார் பார்த்தீங்களா, தப்பி தவறி இனிமேல் இவர்கிட்ட கடை வேற கேட்பாங்களா அப்படின்னு கதிர் சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்து ஒரு கருத்தை நறுக்குன்னு தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காதல் வச்சவங்க காதலில் விட இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா ராஜி. அதனால் நினச்சி பார்க்குறாங்க இவன் என்னை மதிக்கலை, என்ன இந்த இப்போ இந்த கேரக்டரில் வானதியோட ஒரு கேரக்டர் கொஞ்சம் அப்போதைக்கு ராஜிக்கு அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது, என்னவே நினைக்கல. ஆனால் அவர் பண்ணுறது அவங்க அப்பா காத்துங்கிறது தெரியல, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாருலங்க. எங்க ஒரு மனுஷன் தினைக்கு அடிக்கிற தென்றல் காற்றுக்கும் மாறி மாறி புயல் மாதிரி அடிக்கிற அந்த சூறாவளி காற்றுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? ராஜி என்ன கிறுக்கா கூமுட்டையா? இதுதான் சாக்குன்னு ராஜி பிள்ளைய என் செல்லா குட்டியை கிறுக்கு கூமுட்டைன்னு சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. இது செல்லத்தில் வந்த வார்த்தைங்க. நம்ம அறிவாளி ராஜி விட்டுருவாங்களா என்ன? அதனால தான் அவங்க அத்தைகிட்டையும் போட்டுக்கிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க, உங்கள் புள்ள என்னை மறந்துட்டாரு, என்னை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்கிறப்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கால் பண்ணுறாரு, நல்லா பரிச்சை எழுதுனியான்னு கேட்டார் பார்த்தீங்களா, அதுவும் செம்மன்னு சொல்லணுங்க. பாத்தியாடி என் பிள்ளை உன் மேலே நினப்பில்லாமையா பண்ணா. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் முத்துவில் அழகாக பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் நீ அப்படியே ஒரு பெருமையாக பார்ப்பாரு, தான் பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக வச்சுக்கானேன்னு சொல்லிட்டு. இவருக்கு இப்போ உயிர் போனாலும் கூட அவர் கவலைப்பட மாட்டார். தான் பொண்ணு அழகான இடத்துல வாழ்கிறா, எந்த தாய் தாப்பனா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. தான் வாழ்கிறத விட இதை விட ஒரு கூத்து சொல்ல மறந்துட்டேங்க, சுரேஷ் தாங்க. அவரை கூட்டிகிட்டு அந்த ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, பேசிக்கிட்டே வராங்கல்ல. ஐயோ இவர் நல்லா ஒரு முரடேன்னு நினச்சவங்க, அழகான சூப்பர் சுரேஷுக்கு ஒரு சேவ் போடணுங்க. என்னென்னா அந்த ராஜி ஃபோன் பண்ணிட்டு வந்த கையோட அவன் என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏங்க பேசலைன்னு சொன்னீங்க, இப்போ தான் அவர் பேசிட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்பவும் சரி. இருந்தாலும் அவன் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டான், அது சொல்லலைன்னு தானங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறதும். இருந்தாலும் அது வேற இது வேற, அவன் பேச்சில் எனக்கு தெரியுது. ஐயோ இந்த நாட்டில் பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே நிற்கிறதும் பெண்ணு தானே, பெண்ணை பற்றி சொன்ன கோவம் வருமே அப்படின்ட்டு. இல்லைங்க பொதுவாக நான் டீல் பண்ண கேஸு இந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தா பெண்கள் எல்லாம் புரிஞ்சுக்காம அதிகமாக யோசிச்சுன்னு சுரேஷ் அந்த கட்டத்தில் இந்த சீனில் பேசின எல்லா வார்த்தையுமே நறுக்குன்னு முத்தாய்ப்பு அமைஞ்ச வார்த்தைங்க. நான் பொண்ணாக இருந்தாலும் அதை நான் ஆதரிக்கிறேங்க. நிறைய இடத்துல பெண்கள் புரிஞ்சுக்காம புருஷனோடையும் சரி பிறந்த வீட்லேயும் சரிங்க, நிறைய பெண்கள் என்ன புருஷன் விட்ட மட்டும் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. பிறந்த வீட்லேயுமே அண்ணன் தம்பிகளோட சண்டை போடுறது, வீட்டுக்கு போய் அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிட்டு அண்டா குண்டா தூக்குறது நிறைய இடத்துல இருக்குங்க. அதே மாதிரி புருஷன் வீட்லேயும் நல்லவங்க இருக்காங்க, பிறந்த வீட்லேயும் நல்லவங்க இருக்காங்க. எதையுமே பேலன்ஸ் பண்ணணும். இப்போ சுரேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் வேணும். ராஜியும் சரி அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காந்து வராங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சீனி இப்படி போனால் அங்கிட்டு கோமதியை அவங்க ஃபேமிலி கோயிலில் பேசுகிறது நல்லா இருக்குது. இங்கே பாரு உன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துது உன் ஆத்தாக்காரி, நீ இப்படிலாம் பண்ணாத. பரவாயில்லம்மா எனக்கு இது பழகி போச்சுன்னு அந்த மாமியாருக்காண்டி ஃபோனில் துடிக்கிற மலர் கேரக்டரை ஒரு கொத்தடிமே ஆக்கி வச்சுட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் ஆயிட்டாங்க. மலர் இல்லைன்னா ஒன்று கூட ஓடாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது மாமியாக்காரிக்கும். இங்கிட்டு மலரும் மீனாவும் பேசிக்கிட்டே போகிறாங்க. எல்லாமே நல்லாத்தான் அமைஞ்சிருக்குங்க, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. இப்போ தங்கராஜ் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்காரா, விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாம் ரெடி ஆகுறாங்க. இங்கே பாக்கியராஜ் மட்டும் நான் கூப்பிடலை, எப்படி வர்றது, உடனே வர தனியாக கூப்பிடணுமா, அவர் சொன்னது கூப்பிடாமல் வந்துட்டா எதுவும் திட்டிடுவாரோ அந்த இதில் சொல்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிது, ஆத்தாக்காரி உன்னைய தனியாக வர கூப்பிடணுமா அப்படிங்குது. இது ஒரு கூமட்டைன்னு சொல்லணும். இதுதான் புரிஞ்சுக்கிட்ட லட்சணம். இருந்தாலும் இப்படி ஒரு மாமியாக்கள் மருமையனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதான். எந்த அளவுக்குலாம் தாவி என்னமோ சொல்லுவாங்கல்ல, உள் வீட்டு சவத்தை தீட்டிட்டு வெளி சவத்தை தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா ஏன் இப்படி பேசுன்னு தெரியல, சுருக்குன்னே பேசுது. அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ கிளம்பி ரெடியாகி வெளியே கிளம்புறாங்க. சாப்பாடுக்கு வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கல, எல்லாரும் வந்துடுறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக வரவேற்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. அங்கே ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் வந்துடுறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடுலாம் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நல்லா ஜாலியாக விளையாண்டு பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வெளில போகிறாரு. அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு வெளில வராங்க. டக்குன்னு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வராரா. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கதிரையும் முத்துவேலையும் பார்த்துடுறாரு. இவரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. தங்கராஜ் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேச, முத்துவேல் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சி பேச கதிர் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படிங்கல, என்ன சார் நம்மளை இவர் யாருன்னு கேட்குறாங்க. இவங்க யார், இது என் மருமையன் அப்படிங்கிறாங்க. மருமையனா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா இவங்களாம் அந்த காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுப்பா, இவங்க தொழில் அவங்க தொழில் எல்லாம் பார்ட்னராக இருந்திருக்காங்க அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன அங்கிள்
அங்கிள் நீங்கள் வரவும் மாட்டேங்கிறீங்க போகவும் மாட்டேங்கிறீங்க. பரவாயில்லையே அங்கிள் நீ இப்பாவது கூப்பிட்றீங்க. இல்லை அப்பப்போ எனக்கு சார்னே சொல்லி பழகிருச்சு, சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு அங்கிள் அப்படிங்கிற. அப்போ தான் விவரத்தை சொல்கிறாங்க. என்னது உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கா, நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் போடுற ட்ரெஸ்ஸு மட்டும் வெள்ளை சட்டை இல்லை, அவன் மனசும் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன அங்கிள் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. இல்லைப்பா நோய்ங்கிறது யாருக்கு வேணாலும் வரணும், நாங்கள் இங்கே செக்கப் பண்ணிவிட்டு அடுத்து ஆப்ரேஷனும் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது இப்படி சொல்கிறீங்க, வீட்டிலேருந்து யாரும் வரலையா? இல்லை யாரையும் கூப்பிட மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் யாருக்கும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரிங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை செக்கப்லாம் முடியணும் அப்படிங்கிறாங்க. ஆடா இருக்கட்டுங்க, செக்கப் முடிகிறதுல இப்போ என்ன, நாளைக்கு வந்து பண்ணிக்கிறது, ஆப்ரேஷன் உடனே வைக்க போகிறாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு என்ட்ரி போட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நானும் வர்றேன். பரவாயில்லப்பா நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறோம், வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருப்பா கதிர், இதுதான் அட்ரஸ்ஸு, இது நான் வேறு வீடு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கிளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பாக வரணும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விருந்து வேறு வச்சுருக்கேன், எல்லாரும் என் மச்சனை பொண்டாட்டிக்கலாம் நீங்கள் வந்துருங்க. அப்புறம் ஊர்லேருந்துலாம் ஆட்கள் வந்திருக்காங்க, எங்கள் சொந்தக்காரவங்க, என் பொண்டாட்டியோட அத்தை பொண்ணுலாம் ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. குன்னக்குடி தான் உங்கள் ஊரில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல. என்னது ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னை நீங்கள் கூப்பிட்டே இருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் நான் வர முடியல, ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க. தங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரெடியாச்சா சாப்பாடலாம் அப்படிங்கிறாங்க. ரெடியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடை வச்சிடலாம். இரு மணி இன்னும் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன சாப்பிட்றோம், எல்லாரும் பேசுவோம் இருங்க, எங்களுக்கு முக்கியமான ஒரு விஐபி வராரு. என்னது விஐபியா, யார்? எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், வர்றாரு அப்படிங்கிற. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்க. ஆமாம் அவரை பார்த்தா அப்படி முத்தாக இருக்கும், பேரே முத்து, அவரை அழகு முத்து, அவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யார்? அட வருவாங்க இருங்க, எந்த ஊர், அட வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தா கதிர் தான் எடுக்கிறாங்களா. ஹலோ அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி வந்துட்டிங்களா? வந்துட்டுருக்கோம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படி சொல்லலை. சரி தம்பி கதிர் அப்படிங்கிற. ராஜி அப்படி நிமிந்து பார்க்குறாங்க. அப்பாவையும் கூப்பிட்டு வரீங்களா, மாமாவையும் கூப்பிட்டு வரீங்களா? அதில் அவர் 2 பேரும் தான் வர்றோம், நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. சரி வாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கல. கதிரா, யார் கதிர் அப்படின்னு கோமதி ராஜி கேட்க. என் ஃப்ரெண்டு தாம்மா, அவரு நானும் இப்போ தான் பழகிட்டோம், நல்ல அழகு, நல்ல ஆள், சூப்பர் தெரியுமா கதிர் அப்படின்னு தங்கரா சொல்ல. அப்படி என்ன ஆள் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. காரு பீப்பின்னு சவுண்டு கேட்குது, வந்து நிற்கிது. காரை பார்த்தோன்னே கோமதி ராஜியும் பார்க்குறாங்க. இது என்ன, இது எங்கள் வீட்டுக்கார் மாதிரியே இருக்குது அப்படின்னு ராஜி பார்க்குது. மீனாக்கா இது நம்ம கார் மாதிரியே இருக்குல்ல. ஆமாம் என்ன சொல்கிற அப்படின்னு மலர் கேட்க. எங்கள் கார் தான் அப்படிங்கிற. இங்கே தங்கராஜ் ஓடுறாரு. ஓடி போய் வாங்க அங்கிள் அப்படின்னு கதவை திறக்க முத்துவேலு இறங்குறாரு. என்னது அப்பா அண்ணே அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கிட்டு பார்த்தா கதிர் இறங்குறாரு. என்ன அத்தை உங்கள் பிள்ளை அப்படிங்கிற. இவங்க எல்லாரும் என்னது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு அவங்க பார்க்க, மலர் மீனா எல்லாரும் பார்க்க. அப்படி மீனாக்கிட்ட கேட்குறாங்க. என்ன இப்படி இவர் அப்படிங்கிற. எங்கள் மாமா இவர் என் குழந்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவங்கள வாங்கன்னு கூட்டிகிட்டு வராங்களா. இவங்க எல்லாம் அப்படியே ஆண்ட வாக்கில் இருக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற. அப்போ தான் நிமிந்து பார்க்குறாரு. இவங்க தான் குன்னக்குடிலேருந்து வந்த சொந்தம் அப்படின்னு சொல்ல. நிமிந்து பார்க்க இவங்க எங்கள் குன்னக்குடி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு இவங்களை சொல்ல. பேன்னு 2 முழிக்குதுங்க. கதிருக்கு தூக்கி வாரி போடுது ராஜிக்கு. அதாவது இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, இவங்க எப்படி 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க, அது இங்கே வந்திருக்கவங்களுக்கு லேடிஸுக்கு டவுட்டு. கதிருக்கும் முத்துவேலுக்கு என்ன பயம்னா, ஐயோ ஒன்று கூட்டிட்டாங்களேங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்களோ அப்படின்னு. பயமெல்லாம் இல்லைங்க, ஏன்னா சக்திவேலுக்கு மட்டும்தானே பயம். அப்படியே அதிர்ச்சியில் பார்க்க, என்ன 2 பேரும் இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ தான் பார்க்குறாங்க. ராஜி ஓடி வந்து அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. தங்கராஜை பார்க்குறாங்க. நீங்கள் ஆப்ரேஷனுக்காக உங்கள் சொந்தக்காரவங்க மாமா வர்றான்னீங்களே, அது யார்? இவங்க தான் முத்துவேலங்கள் தான் அப்படின்னு தங்கராஜ் சொன்னோன்னே, என்னென்ன உனக்கு என்னென்ன உடம்புக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு ராஜி கேட்க. கதிர் என்ன கதிர் நீங்கள் 2 ஒன்றா வந்திருக்கீங்க, கையில் என்ன ஃபைலு அப்படின்னு பறிக்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ராஜி அப்படின்னு சொல்ல. குடுறா இனிமே என்னடா முழுக்க நனைஞ்சிட்ட முக்காடு போடுறியா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா அப்பா அப்போ உங்களுக்கு தான் கேன்சரா அப்படிங்கல.
தங்கராஜ் பார்க்குறாங்க, இவங்க உங்கள் அப்பாவா, இது உங்கள் வீட்டுக்காரரா, என்னம்மா இவர் என் அண்ணன் அப்படிங்கிறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது. பார்க்குறாங்க, எல்லாரும் ஆடி போகிறாங்க. கதிர் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் தான் நடந்தது எல்லாத்தையும் கதிர் சொல்லிடுறாரு. பார்த்தது முத்துவேலுக்கு என்ன நடக்குது, ஆப்ரேஷனுக்கா இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற முதற்கொண்டு இவங்க ஆடி போய் அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காடுறாங்க. ஐயோ என் அண்ணனுக்கா அப்படி வரணும் அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. விடுமா விடுமா அப்படிங்கிற தங்கராஜ் பார்க்குறாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டா சூப்பராக அங்கே காப்பாற்றிடலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா தான் நீங்கள் முக்கியமான விஐபின்னு சொன்னீங்களா அண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு. கோமதி வருது, தங்கராஜ் உன்னை நான் கோமாளி ஏதோ ஒன்று நினச்சேன்ப்பா, என் அண்ணனை தான் நீ இவ்வளோக்கு பெருமையாக சொன்னியாப்பா. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ விடுங்க அதனால் ஒன்றும் இல்லை, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கே 10 லட்சம் போச்சே 10 லட்சம் போச்சேன்னு சக்திவேலும் குமாரவேலும் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்குதுங்க. அதோட சும்மா விடலைங்க. ஃபோன் அடிக்கிறாரு முத்துவேலுக்கு ஃபோன் அடித்து, என்னென்ன பணம் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்ருப்ப போல இருக்கு. ஐயோ ஏதோ தெரிஞ்சிச்சு போல இருக்கே, கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்கே. என்னடா சொல்கிற, நீ கதிருக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தேன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. டே அதெல்லாம் சும்மாவாக இருக்கும், நீ போன வை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. அண்ணே 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 அப்படின்னு சொல்ல கட் பண்ணிடுறாங்க. முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அடித்து பார்க்குறாங்க சக்திவேலு. ஆனால் முத்துவேலு எடுக்கலைங்க. அடுத்து கதிருக்கு அடிக்கிறாங்க. ராஜி உங்கள் சித்தப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க பாரு, நொய்யின்ட்டு, நீ ஃபோனை கொடுறா கதிர் சாப்பிடு அப்படின்னு கோமதி எடுக்க, பார்த்தா கோமதி வாங்கி ஃபோனை கட் பண்ணுது. கட் பண்ணுற இடம் மறுபடியும் அடிக்க, கோமதி என்ன பண்ணுது, அட்டன் பண்ணி, இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கோமதி எடுக்கிற, ஏய் ஓ மவனுக்கு அடிச்சா நீ என்னடி எடுக்கிற, கொடுத்த 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு எல்லாம் திங்கிறீங்களா, வாங்கிக்கிட்டு போய் ஊரை சுற்றுறீங்களா, அட்டங்கு என்ன 10 லட்சம் கொடுத்த, எதுக்கு கொடுத்த, என் அண்ணன்ட்டு 10 லட்சத்தை வாங்கிட்டு உன் மாமன் எங்கே போனா, தலைமறைவாயிட்டானா, இல்லை அந்த காசுல நீங்கள் சுற்றி திடுறீங்களா, ஃபோனை வைடா நிலம புரியாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒழுங்கா நிம்மதியாக சாப்பிட விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் கோமதி மட்டும் சாப்பிட மாட்டேங்குது. ராஜியும் அதே மாதிரி அழுக, அட சாப்பிடுங்க சாப்பிடுமா தங்கச்சி, கோமதி சாப்பிடுமா அப்படின்னு, அண்ணே எவ்வளோ நாளாச்சுனே நீ தங்கச்சின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்ன வார்த்தையே மனசே ரொம்பிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ சாப்பிடுன்னு சாப்பிட வைக்கிறாங்க. கதிரை பார்க்குறாங்க ராஜி. அப்படியே ஒரு மாதிரியாக, கதிர் இங்கே வா அப்படின்னு தனியாக இழுத்துட்டு போகிறாங்க. சுரேஷ் எங்கே போகிறாங்கங்கிற மாதிரி பின்னாடி போய் பார்க்குறாரு. கதிர் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆள்றா, நீ உண்மையிலே நீ அந்த கடவுளோட மறுபிறவியாடா, ஏன் ராஜி இப்படிலாம் பேசுகிற, இல்லைடா நீ எப்படிலாம் இருக்கிற, பொண்டாட்டிக்கு என்ன ஒன்றுனா கேட்டு உதவி பண்ணுறது ஒரு மனுஷன் ஒரு புருஷன், கேட்காமலே அவங்களோட குணத்தை அவங்களோட செய்கையில் அவங்களோட நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணுறியடா, வேறு லெவல்ரா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லடி, மாமாவுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறா, டே சும்மா விடுறா, யாரோ ரோட்டில் போகிறவங்களுக்கு செய்வியா, ஏன் அப்பாங்கிறனால தான் நீ செஞ்ச, ஹலோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு தாய் மாமன், அப்புறம் தான் நீ உனக்கு உங்கள் அப்பா எனக்கு அவர் மாமனார், புரியுதா, போடா நீ என்ன திட்டினாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன்டா, இப்போ நான் உன் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், அதனால என்ன, இங்கே அடுத்த வீடு, அதனால என்ன, இது அடுத்த வீடாக இருந்தால் எனக்கு என்ன, இது என் புருஷன் கண்ணன் தானே அப்படின்னு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு சுரேஷுக்கு அப்படியே வெக்க வந்து திரும்புறாரு. மதி நிற்கிது, அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே 2 பேரும் மோதிக்கிறாங்க. எங்கிட்ட இவங்க 2 பேரும் தாங்கி பிடிக்கிறாங்க. டச்சிங் கிஸ்ஸிங் ஆகுது. அது வேகம் அப்படி திரும்பணுன்னு மதி மேல மோதிடுறாரு. 2 பேரும் 2 ஜோடி ஆளுக்கு கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ தான் மதியை நினைக்கிறாங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத சுரேஷுமே நினைக்கிறாரு. கதிர் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் தன்னாலே எல்லாரும் தேடி வருவாங்க போல இருக்கே அப்படின்னு, இனிமேல் நம்மளும் மதிக்கிட்ட அன்பாக இருப்போம் அப்படின்னு சுரேஷ் மனசில் நினைக்கிறாரு. அதனால தாங்க இப்போ இறுக்கி பிடிச்சிட்டு கீழே விழுக்காட்டாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் நம்மளை விழுத்தாட்டுவான்னு பார்த்தா தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரே அப்படிங்கிற மாதிரி மதியம் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் அங்கே வந்துட்டு கதிர் ராஜி அப்படின்னு கோமதி கூப்பிட 4 பேருமே, அதாவது 2 ஜோடியுமே சுதாரிச்சுட்டு டபக்குன்னு எந்திரிச்சிட்டு 4 பேரும் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.